பாகிஸ்தான் ராணுவ புரட்சி 27 அக்டோபர் 1958 அன்று பாகிஸ்தானில் ராணுவ புரட்சி நடைபெற்றது. இதில் அந்நாட்டின் ராணுவ தளபதியான ஜெனரல் அயூப் கான் அப்போதைய அதிபர் இஸ்கந்தர் மிர்சாவை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு தானே நாட்டின் ஆட்சியாளராக அதிகாரத்தை கைப்பற்றினார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு 1956ஆம் ஆண்டில்தான் பாகிஸ்தானுக்கு முதல் அரசியலமைப்பு சட்டம் கிடைத்தது. ஆனால் அதுவும் குறுகிய காலமே நீடித்தது. அடுத்த சில ஆண்டுகளில் அடிக்கடி மாறும் அரசாங்கங்களால் நாடு ஸ்திரத்தன்மை இல்லாமல் பலவீனமாக இருந்தது. அரசியல்வாதிகளுக்குள் இருந்த அதிகார போட்டிகள் மற்றும் ஊழல்கள் காரணமாக மக்கள் ஜனநாயக நிறுவனங்களின் மீது நம்பிக்கை இழக்கத் தொடங்கினர். 1953 முதல் 1958 வரை பாகிஸ்தானில் பிரதமர் பதவி 5 முறை மாறியது. இந்த அரசியல் ஸ்திரத்தன்மை நாட்டின் பொருளாதார மற்றும் நிர்வாக செயல்பாடுகளில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. பாகிஸ்தானின் முதல் அதிபராக இருந்த இஸ்கந்தர் மிர்சா ராணுவ பின்னணி கொண்டவர். இவர் அரசியல் தலைவர்கள் மற்றும் கட்சிகள் மீது சிறிதும் நம்பிக்கையற்றவராக இருந்தார். இவரே அரசியல் குழப்பங்களை தூண்டிவிட்டு தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. மிர்சா நாட்டின் சட்டத்திட்டங்களை விட தன் தனிப்பட்ட அதிகாரத்தை நிறுவுவதில் அதிக ஆர்வம் காட்டியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. அரசியல் ஸ்திரத்தன்மை அதிகரித்ததால் நாட்டை வலுவானதாக நிலைநிறுத்தும் பொறுப்பு ராணுவத்திற்கு மட்டுமே உள்ளது என்று ராணுவத்தின் தலைவரான ஜெனரல் அயூப் கான் கருதினார். அவர் கூறியபடியே 1958 அக்டோபர் 7 அன்று அதிபர் இஸ்கந்தர் மிர்சா நாட்டின் அரசியல் சட்டத்தை ரத்து செய்து முதல் ராணுவ சட்டத்தை அறிவித்தார். மிர்சா அதிகாரப்பூர்வமாக அதிபராகவே நீடித்தார். இருப்பினும் சில நாட்களிலேயே மிர்சாவுக்கும் அயூப் கானுக்கும் இடையே அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதில் மோதல் ஏற்பட்டது. 1958 அக்டோபர் 27 அன்று ஜெனரல் அயூப் கான் தனது படைகளை அதிபர் மாளிகைக்கு அனுப்பி அதிபர் இஸ்கந்தர் மிர்சாவை அங்கிருந்து வெளியேற்றினார். இஸ்கந்தர் மிர்சா ராஜினாமா செய்ய நிர்பந்திக்கப்பட்டு பின்னர் நாடு கடத்தப்பட்டார். அயூப் கான் தன்னை நாட்டின் தலைமை ராணுவ சட்ட நிர்வாகி மற்றும் அதிபர் என்று அறிவித்துக் கொண்டார். இந்த ராணுவ புரட்சி பாகிஸ்தானில் இருந்த குறுகிய கால ஜனநாயக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. இதுவே பாகிஸ்தானின் அரசியல் வரலாற்றில் நீண்ட காலத்திற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய முதல் ராணுவ தலையீடாகும். 1962ஆம் ஆண்டில் அயூப் கான் புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்தார். இது அடிப்படை ஜனநாயகங்கள் எனப்படும் ஒரு மறைமுகமான தேர்தல் முறையை அறிமுகப்படுத்தியது. இது அதிபருக்கு அதிக அதிகாரங்களை கொடுத்தது. மேற்கத்திய நாடுகளுக்கு சோவியத் யூனியனின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள பாகிஸ்தான் ஒரு முக்கிய கூட்டாளியாக இருந்ததால் அயூப் கானின் ஆட்சிக்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் ஆதரவு தொடர்ந்தது. அயூப் கானின் இந்த ராணுவ புரட்சி பாகிஸ்தானின் அரசியல் பாதையை முற்றிலும் மாற்றியதாகவும் அந்த நாட்டின் அரசியலில் ராணுவம் முக்கிய பங்கு வகிக்கும் நிலை ஏற்படுவதற்கு அடித்தளமிட்ட நிகழ்வாகவும் வரலாற்றில் பதிவானது.